எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ஹேர் பேக் பார்த்துடலாங்களா? இந்த ஹேர் பேக் வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரியிற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து, ஹேர் டென்சிட்டியை பொறுத்து இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை 5லேருந்து 10 நிமிஷத்து வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா மிக்சியில் போட்டு அரைச்சனால அதோட ஹீட் இருக்கும். அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னுமே ஹேர் ஃபால் ஜாஸ்தியாயிருங்க. அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களோட தலையில் நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கேல்பில், அப்புறம் ஹேர் லென்த்தில், ஹேர் ஹெண்டில் எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து உங்களோட ஹேரில் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 ஹவர்ஸ் கூட இருக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 ஹவர்ஸ் கூட இருக்கலாம். இந்த ஹேர் பேக் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு உதவுது. அதுக்கப்புறம் நம்மளோட ஹேரில் இருக்க டேண்ட்ரஃபு, ஹேரில் இருக்க ஹிச்சிங் ப்ராப்ளம், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருது. ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. இப்போ என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஹேர் பேக் போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.